In this video, we'll discuss about oxytocin. What is oxytocin? Oxytocin is a medication used in pregnancy for various purposes, primarily to induce or augment labor. பல்வேறு காரணத்திற்காக கர்ப்ப காலத்தில் பயன்படுத்தப்படும் மருந்து oxytocin. So oxytocin is a medication used in pregnancy for various purposes. அதாவது மெயின் எய்ம் பிரைமரி டு இன்டியூஸ் பிரசவத்தை தூண்டுவது ஆர் அகுமெண்ட் லேபர் அதிகரிப்பது. இதுதான் லேபரை வந்து பெயினை வந்து அதிகரிப்பது. இதுதான் வந்து ஆக்சிடோசினோட மெயின் ஒர்க். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன். ஆக்சிடோசின் இஸ் எ சிந்தட்டிக் ஹார்மோன். இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன், செயற்கையான ஹார்மோன் தட் மிமிக்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த நேச்சுரல் ஹார்மோன் ஆக்சிடோசின் ப்ரொடியூஸ்டு பை பாடி. இது ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன், செயற்கை ஹார்மோன். இது இயற்கையான ஹார்மோன் செயல்பாட்டை பிரதிபலிக்கிறது. மிமிக்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹார்மோன்ஸ். அது வந்து ஆக்சுவலி இது வந்து உடலால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் தான் வந்து ஆக்சிடோசின். இது வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஆக்சிடோசின் இஸ் எ சிந்தட்டிக் ஹார்மோன். இங்கே வந்து செயற்கையான முறையில் எடுத்துக்கிறோம். இது வந்து இயற்கையாக உற்பத்தி ஆகிற ஹார்மோன் மாதிரியே மிமிக்ஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிடோசின் இஸ் எ சிந்தட்டிக் ஹார்மோன் தட் மிமிக்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த நேச்சுரல் பிரதிபலிக்குது. ஓகேவே, நேச்சுரல் ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் ப்ரொடியூஸ்டு பை பாடி. Next action. Oxytocin stimulate uterine contractions, help to initiate or strengthen labor. It also aids in the milk ejection reflex during breastfeeding. ஆக்சிடாக்சின் கருப்பை சுருக்கங்களை தூண்டி பிரசவத்தை தொடங்க ஆர் வலுப்படுத்த உதவுகிறது. இனிஷியேட், ஓகே, பிரசவத்துக்கு வந்து தொடங்குறதுக்கு இல்லாட்டி வலுப்படுத்த உதவுகிறது. ஆல்சோ ஹெல்ப் ஃபார் த மில்க் செக்ரீஷன் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் டியூரிங் ஃபர்ஸ்ட் மில்க். தாய்ப்பால் சுரக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆக்சிடோசின் ஸ்டிமுலேட் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன், சுருங்குறது. இதன் மூலமாக ஹெல்ப் ஃபார் இனிஷியேட் ஆர் ஸ்ட்ரென்தன் த லேபர், வலுப்படுத்துது. ஓகே, தென் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங். தென் டோசேஜ் அண்ட் ரூட். த டோசேஜ் அண்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடாக்சின் can vary widely depending on the specific medical situation and the healthcare provider instruction. மருந்தளவு மற்றும் நிர்வாக முறை குறிப்பிட்ட மருத்துவ சூழ்நிலை மற்றும் சுகாதார வல்லுநர்களை பொறுத்து பரவலாக மாற்றப்படும். எடுத்துக்காட்டு மருந்தின் அளவு, அதாவது டோஸ் அண்ட் ரூட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இட் வேரி பேஸ்ட் ஆன் த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து வேரி ஆகும். எக்ஸாம்பிள் தட் லேபர் இன்டக்ஷன் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா 10 யூனிட் per ml. இட் இஸ் டைபிக்கலி அட்மினிஸ்டர்ட் intravenously or intramuscularly. ஸோ லேபர் இன்டக்ஷன் அப்போ 10 யூனிட் per ml ஆக்சிடோசின் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இன்ட்ராமஸ்குலாரோ ஒரு இன்ட்ராவீனஸாவோ கொடுக்குறாங்க பாடிக்குள்ளே. அட்மினிஸ்டர்டு இன்ட்ராவீனஸ்லி ஆர் மஸ்குலார்லி. நெக்ஸ்ட்டு இண்டிகேஷன், அறிகுறிகள். ஆக்சிடோசின் இஸ் யூஸ்டு டு இன்டியூஸ் லேபர். இது வந்து லேபரை இன்டியூஸ் பண்ணுது. வென் இட்ஸ் மெடிக்கலி நெசசரி எப்போ வந்து பிரசவத்தை தூண்ட, சச்சஸ் இன் எ கேஸ் ஆஃப் போஸ்ட் டேர்ம் ப்ரெக்னென்சி ஆர் சடன் மெடிக்கல் கண்டிஷன். சம் மெடிக்கல் கண்டிஷனில் வந்து பிரசவத்தை தூண்ட வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இட் ஆல்சோ பி யூஸ்டு டு அகுமெண்ட் லேபர் இஃப் contraction are not strong enough for progress. பிரசவ வலியை அதிகப்படுத்தவும் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் இன்டியூஸ் லேபர் வென் மெடிக்கலி நெசசரி. எப்போ மெடிக்கலி நெசசரி தேவையான மட்டும் தான் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் போஸ்ட் டேர்ம் ப்ரெக்னென்சி ஆர் சடன் மெடிக்கேஷன் கண்டிஷன். அண்ட் ஆல்சோ யூஸ்டு
to augment labor if contraction are not strong. Contraction சுருக்கம், அந்த சுருங்குதல் வந்து நல்லா நடக்காட்டி நம்ம வந்து ஆக்சிடாக்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரா இண்டிகேஷன், முரண்பாடுகள். கான்ட்ரா இண்டிகேஷன் மே இன்க்ளூட் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் யூட்ரைன் சர்ஜரி ஆர் சடன் மெடிக்கல் கண்டிஷன், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் அண்டு பிளசண்டல் அப்நார்மலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன், முரண்பாடுகள். எதுனா ஹிஸ்ட்ரி ஆஃப் யூட்ரைன் சர்ஜரி, it should not be used in case of where vaginal delivery is contraindicated. vaginal delivery அப்பயும் வந்து இதை கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் இன்ட்ராக்ஷன், இடைவினைகள். Oxytocin may interact with sudden medication, so it is important to inform healthcare provider for all medication being taken. ஆக்சிடாக்சின் வந்து நம்ம வேறு ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அது கூட போய் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் டு இன்ஃபார்ம் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஆஃப் ஆல் மெடிகேஷன் பீயிங் டேக்கன். நம்ம என்னென்ன மருந்தெல்லாம் எடுத்துக்கிறோங்கிறதையும் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சைடு எஃபெக்ட். காமன் சைடு எஃபெக்ட் மே இன்க்ளூட் யூட்ரைன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன், எக்ஸசிவ் contraction, nausea, vomiting and water retention. இதெல்லாம் வந்து side effect. Uterine hyperstimulation, nausea, vomiting and water retentions. Maternal side effect can also induce change in blood pressure and heart rate. Then adverse effect என்னன்னு பார்த்தா, adverse effect can include uterine rupture, கருப்பை முறிவு, fetal distress, postpartum hemorrhage if not used carefully and monitoring closely. ஆக்சிடோசின் கொடுத்துட்டு கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணாட்டி இது மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. யூட்ரைன் ரப்சர், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், போஸ்ட்பார்டம் ஹெமரேஜ். தென் டாக்ஸிசிட்டி. ஆக்சிடோசின் டாக்ஸிசிட்டி கேன் அக்கர் இஃப் த டோஸ் இஸ் டூ ஹை. எப்போ வந்து டோஸ் வந்து டூ ஹையாக கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து டாக்ஸிசிட்டி அக்கர் ஆகும். இஃப் த கான்ட்ராக்ஷன் பிகம் டூ ஃப்ரீக்வெண்ட் அண்ட் இன்டென்ஸ், திஸ் கேன் லீட் டு ஆக்சிஜன் deprivation for the fetus or uterine rupture in that mother. Then role of nurse. அவங்களோட ரோல் என்ன? Nurses play a critical role in that administration and monitoring of oxytocin during labor. அவங்க வந்து டியூரிங் லேபர் டைம் வந்து நிர்வாகம் மற்றும் கண்காணிப்பு பண்ணும், எவ்வளோ கொடுக்குறாங்க அதை வந்து நர்சஸ் தான் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். தென் தே ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்யூரேட்லி ப்ரிப்பேரிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரிங் த மெடிகேஷன் அஸ் ப்ரிஸ்கிரைப்டு. பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் துல்லியமாக தயாரித்து நிர்வகிப்பது அவர்களின் பொறுப்பு. துல்லியமாக தயாரித்து எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் டோஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். தென் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அவ்வளோதான் வந்து நர்சஸ் வந்து கொடுக்கணும். தென் நர்சஸ் க்ளோஸ்லி மானிட்டர் த மதர்ஸ் வைட்டல் சைன், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன், கருப்பை சுருக்கங்கள் மற்றும் ஃபீட்டல் ஹார்ட் ரேட், இதய துடிப்பு டியூரிங் ஆக்சிடோசின் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஃபீட்டலோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிதெல்லாம். தே ஆல்சோ ப்ரொவைட் education and emotional support to the mother and family throughout that labor process. அவங்க வந்து எஜுகேட் பண்ணணும், எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும் மதருக்கும் அந்த ஹோல் ஃபேமிலிக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சிடோசின் ப்ரெக்னென்சி டைம் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதோட காம்போசிஷன் என்ன, அதோட ஆக்ஷன் என்ன, எந்த டோசேஜ் எவ்வளோ கொடுக்குறோம், எந்த ரூட் வழியாட்டி கொடுக்குறோம், அதோட இண்டிகேஷன் என்ன, தென் கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன, ட்ரக்ஸ் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, சைடு எஃபெக்ட் என்னென்ன, அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன, டாக்ஸிசிட்டி என்ன, ரோல் ஆஃப் நர்சஸ், ட்ரக்ஸ் கொடுக்குறதுல நர்சஸ்க்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.